ஹே கைஸ், வணக்கம், வந்தனம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியூஸா குரு. நான் உங்கள் குரு. இந்த வீடியோவில் நம்ம தாய் கிழவியோட ஒரு ட்ரெய்லரோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப அவ்வளோ ஹைப் இல்லை. நேற்று சிவகார்த்திகேயன் அண்ணா அப்புறம் ராதிகா மேம் இந்த படத்தோட டேரக்டர்லாம் சொல்கிறப்ப தான் கொஞ்சம் ஹைப் ஏறிச்சு. ஸோ அந்த ட்ரெய்லரோட லான்ச்சில் ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஏன்னா இது ஒரு பாட்டி கதை நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் லீவ்ட் ஒன் லேடி. மேக்கப்லாம் பயங்கரமா போட்டிருக்காங்க ராதிகா மேம்க்கு. கார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ். படுக்கையில விழுந்ததுல இருந்து ஏதோ சொல்ல சொல்லிக்கிறா, என்னன்னு கேளுங்கடா. ஏக்கா இது தெரியுதா? நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏண்டிய கிளவி என்ன கையவே யாரு சொல்லிக்கிருக்கா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. கோடியில ஒரு ஆளுக்கு தான் இது நடக்கும். இரும்பியாரான இட்டு போட்டியோ ஆடே இரும்பியான ஆறாம் பொண்ணுதான் வச்சிருப்பாங்க. எங்க அத்தா மூளைக்கு எடுத்து போட்டான். இதுல ஏதாவது இடங்கிடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? சும்மா விட்டாலும் இன்னும் 2 தீபாவளிக்கு சாகாதே. ஏசம்மா வகுத்துக்குள்ள கையை விட்டு கொண்டு அப்படி எடுங்க. இந்த கிழவிக்கு கூட நாம சேர்ந்துருவோம். எங்க வச்சுன்னா சவுட் பஞ்சுவான் என்னடா சொல்லுவோம். செத்து போயிருச்சாப்ல. 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு எவகையில கிடைக்க போகுதுன்னு தெரியல. அவன் என்ன முடிச்சு வச்சாங்க. சிவகுமார் முருகேஷ். அம்மாக்கு கலைஞர் காப்பீடு, அம்மா காப்பீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இனி எங்க ஆத்தா சின்ன வயசுல இருந்தே அருவா சுத்திய நட்சத்திரம். கிழமை கலைஞர் கட்சி, நான் மக்கள் நீதி, இவன் ரெட்டல, என் தங்கச்சி நாம் தமிழர். செல்வன் நீ என்னடா? விஜய் கட்சி வாட செல்லன போடு. தலையில கை வச்சுக்க, அப்பதான் கரெக்டாக. சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு பக்காவான ஒரு பார்ட்டி என்டர்டைன்மெண்ட் மூவி போல். இந்த கிராமத்தில் இருக்கிற பாட்டிங்களை வச்சு ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு. ராதிகா மேம்க்கு இதில் முக்கியமாக அந்த மேக்கப் சென்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டி காது தொங்குறது, அந்த கொஞ்சம் இந்த மூஞ்சு அந்த முகம் வந்து கொஞ்சம் சதை இதுக்குறது நல்லா பக்காவாக இருக்குது. ஸோ நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இதில் இருக்காங்க. ஸோ இது வந்து பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ 27 தானே இது ரிலீஸ் ஆகுது, போய் பார்ப்போம். ஸோ ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் இந்த பாட்டியோட சொத்தை வந்து வாங்குறதுக்காக அவங்க பசங்கள்லாம் எப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னால ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். யாருக்கு கிடைக்க போகுது, எப்போ கிடைக்க போகுது, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் வருது, சிவகுமார் முருகேசன். ஸோ இவர் தான் சிவகார்த்திகேயனோட அடுத்த படமான செய்யோனியும் எடுக்கிறாரு. ஸோ சூப்பரில் இதுதான் இந்த ட்ரெய்லர் லான்ச் மீட்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ சூப்பரான விஷயம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் 2 படம் சைன் பண்ணுறது சிவகுமார் முருகேசன் தான். சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பக்கமான பாட்டி இதாக இருக்கும். ஸோ அதிகமாக 2K கிட்ஸ், அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி மூவி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த பாட்டி வழக்கம், கிராமத்து வழக்கம்லாம் அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏர்லி 2K கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பாட்டி இந்த மாதிரி படம்லாம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி படத்தை பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கிராமத்து ஃபீல் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ இன்னொரு பார்க்கலாம். பை, see you.